இந்த நாட்டை ஆள தகுதியானவர் என்று உங்களால் அடையாளம் காணப்பட்டவர் திரு பெசில் ராஜபக்ஷ. அவர் இன்று பொருளாதார கொலையாளியாக அடையாளம் காணப்பட்டிருக்கிறார். இப்போது உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கிறது? இல்லை, பெசில் ராஜபக்ஷ அவர்களை பற்றி இப்போதும் நான் சொல்கிற ஒரு விடயம், இந்த நாட்டிலே ஒரு அரசியல் ரீதியாக ஒரு கட்சியை புனரமைப்பதாக இருக்கலாம், அல்லது அரசியல் வேலையை செய்வதாக இருக்கலாம், அல்லது ஒரு நிகழ்ச்சி திட்டத்தை சரிவர பிளான் பண்ணி நிறைவேற்றுவதாக இருக்கலாம். பசில் ராஜபக்ஷ கட்டிக்காரர், அதை நான் இப்போதும் மறக்கவே இல்லை. இந்த நீதிமன்ற தீர்ப்பிலே உண்மையாகவே பசில 7 மூலை என்ற எதிர்கட்சிகளே சொன்னார்கள். ஏன் 7 மூலை என்று சொன்னார்கள் என்றால், அப்படியே பிளான் பண்ணி ஒரு விஷயத்தை செய்யக்கூடிய ஒரு ஆளாகத்தான் அவர் இருந்தார். இவர் ராஜபக்சர்கள் தன்னுடைய அண்ணனாக இருந்த கோட்டாபாய ராஜபக்ச, உண்மையாகவே மஹிந்த ராஜபக்ச அவர்கள் கோட்டாபாய ராஜபக்ச அவருடைய அரசாங்கத்தில் வெளியிலிருந்து பார்ப்பவர்கள் வேறு விதமாக பேசலாம். மஹிந்த ராஜபக்ச அவர்கள் எந்த ஒரு ஈடுபாடும் காட்டவில்லை. அவரிடம் கொடுத்து விட்டோம் என்று இவர் ஒதுங்கி இருந்து விட்டார். அவரை சுற்றியிருந்த கோட்டாபாய ராஜபக்சவை சூழ இருந்தவர்கள் தான் உண்மையிலே செய்த எல்லா விடயத்திற்கும் பொறுப்பானவர்கள். ஆனால் என்ன, பிரைம் மினிஸ்டராக இருந்தவர் மஹிந்த ராஜபக்ச அவர்கள். எனவே மஹிந்த ராஜபக்ச பலியாக்கப்பட்டிருக்கிறார். அதே போல் நிதியமைச்சராக பாராளுமன்றத்துக்குள் வந்து இவர் இறுதி நேரத்தில் பொறுப்பெடுத்தார். அவர் பொறுப்பெடுத்ததன் காரணமாக இவரும் அதிலே பலியாக்கப்பட்டிருக்கிறார். ஆனால் என்னை கேட்டால், நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால், நாங்கள் IMFினுடைய உதவியை பெரும் முறையிலும் கிடைத்த இந்தியாவினுடைய பண உதவி என்பது பசில் ராஜபக்சவால் பேசி எடுக்கப்பட்டது தான். இன்றும் நான் கடந்த நிகழ்ச்சியிலும் அந்த நேரம் சொல்லியிருந்தேன், இந்தியாவுடன் மிக நெருக்கமான ராஜதந்திர உறவிலையும் பசில் ராஜபக்ச என்றும் இருக்கிறார். எனவே பசில் ராஜபக்ச என்பவர் வேறு, மஹிந்த ராஜபக்ச என்பவர் வேறு. இப்போ மஹிந்த ராஜபக்ச அவர்கள் தானே யுத்தத்தை முடித்து அந்த யுத்த முடிவுக்கு பின்னரும் பெரியதொரு பொருளாதார வளர்ச்சியை காட்டிய ஒரு அரசியல் செய்தவரும் அவர்தான். நடந்த தவறு இல்லாமல் என்னவென்றால், அரசியலோடு தொடர்பில்லாத பொருளாதார நிபுணத்துவம் பெறாத ஒருவரை தலைவராகி நாட்டின் ஜனாதிபதியாக்கி கொடுத்தோம். தேர்தலை வெற்றி பெறச் செய்வதில் இருந்த அவரை சூழ இருந்த வியட்மகையினுடைய ஈடுபாடு அது மக்களுடைய செல்வாக்கால் வந்ததால் அந்த வியட்மக அவரை வைத்துக்கொண்டு அவருக்கு ஒரு முடிவெடுக்கக்கூடிய ஒரு திராணி படைத்தவராக அவர் இருக்கவில்லை. இந்த ஜனாசா எரிப்பு விஷயமாக இருக்கலாம், பல விடயங்களையும் பேசுகிற போது அவர் சொன்ன பதில் என்னவென்றால், நான் இப்படி கேட்டேன், இந்த அதிகாரி இப்படி சொன்னார், அந்த அதிகாரி அப்படி சொன்னார், அப்போ நான் என்ன செய்ய, அவர் சொன்னபடி செய்தேன் என்பதுதான் அவருடைய தீர்மானம் வந்து. எனவே அவருடைய அந்த தீர்ப்புக்குள் இவர்களும் அகப்பட்டு விட்டார்கள் என்பது என்னுடைய அபிப்பிராயம். கோட்டாபாய சேர்ந்தவர்கள் அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த பலவீனத்திலே கோட்டாபாயில் இருந்த அதிகாரிகள் பாருங்கள், நீங்கள் அவர்கள் அனைவரும் மஹிந்த ராஜபக்ஷ காலத்திலும் பதவியில் இருந்தவர்கள் இருக்கலாம், மஹிந்த ராஜபக்சவின் காலத்திலே இருந்தவர்கள் என்பதெல்லாம் உண்மைதான். நான் அந்த அரசாங்கத்தோடு இருந்தவன் என்ற அடிப்படையில் சொல்கிற ஒரு விடயம், மஹிந்த ராஜபக்சங்கிற ஒரு தனி மனிதன் ஒரு பிரதம மந்திரியாக இருந்து கொண்டு ஏதாவது, இப்போ நாங்களும் பாராளுமன்றத்துக்குள் இருந்தோம், பல்வேறு விடயங்களுக்காக சென்றோம், ஜனாசாவை நிறுத்துங்கள் என்று கெஞ்சினோம், கூத்தாடினோம். அந்த நேரத்தில் கூட மஹிந்த ராஜபக்சவால் இதை செய்யுங்கள் என்று அவர் என்னதான் விரும்பி சொன்னாலும் அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய அளவிலே அங்கே அந்த சூழல் இருக்கவில்லை. மஹிந்தவின் பேச்சை கேட்கவில்லை. மிக தைரியமாச்சு. அவருடைய பேச்சை அவர் கேட்கவும் இல்லை. அவரிடம் சில விடயங்களை சொல்லக்கூடிய நிலைமை வெளியிலே பார்ப்பவர்களுக்கு எல்லா ராஜபக்சர்களும் ஒன்றாக இருந்தார்கள் என்பதாக தோன்றியது. கடைசி நேரத்தில் நான் நினைக்கிறேன், அறகலை தோன்றுவதற்கு 6-7 மாதங்களுக்கு முன்பதாக பெசில் ராஜபக்ச அவர்கள் சொன்னார், மக்கள் வீதிக்கு இறங்க நேர்ந்தால் இந்த பொருளாதாரத்தை ஒன்றும் செய்யலாம் போகும், அவ்வாறு வீதிக்கு இறங்காமல் போகிற விடத்து இதை ஒரு மிகுந்த கஷ்டத்துக்கு மத்தியில் இதை நிமித்தி எடுக்க முடியும் என்று அந்த இந்தியாவினுடைய பண உதவிக்காக போன நேரம் அவர் அவ்வாறு சொல்லியிருந்தார். இல்லை, ஏன் முஷாரப் அவர்களே இப்படி நடந்திருக்கக்கூடாது? மஹிந்தவினுடைய பூரண விருப்பத்தோடு அல்ல கோட்டாபய வேட்பாளராக வந்தது. அவர் பூரண விருப்பம் ஒன்று கொண்டிருக்கவில்லை, ஆனால் அவர் அதற்கான சூழலை அவரை ஏற்படுத்தி கொண்டார், அவர் வேட்பாளராக வந்தார். அவரை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக இவர்களுக்கு இருக்கிற அரசியல் அனுபவத்தை மஹிந்த பெசிலோ ஏன் பயன்படுத்தியிருக்கக்கூடாது? இல்லை, அப்படியான ஒரு சூழல் இருப்பதாக நான் கருதவில்லை. அப்படியே அவர்களுக்குள் ஒரு குடும்ப உறவு சார்ந்து முரண்பாடு இருக்கின்றால் அது எனக்கு தெரியாது. அடுத்து அவர்களுடைய உள்ளார்ந்த விடயங்கள் பற்றிய போதிய அறிவோடு நான் இருக்கிறேன் என்று சொல்கிற அளவுக்கு நான் மிக நெருக்கமானவனும் கிடையாது. ஆனால் எனக்கு தெரிந்த விடயத்தை தான் உங்களிடம் சொன்னேன். பிரைம் மினிஸ்டராக இருக்கிற நேரத்திலே ஒரு பிரதம மந்திரியினுடைய அதிகாரத்தை கூட 100% பயன்படுத்தி இயங்கக்கூடிய ஒரு தலைவராக அவர் இருக்கவில்லை மஹிந்த ராஜபக்ச அவர். அதே போன்று தான் பசில் ராஜபக்ச இறுதி நேரத்திலே அவர் வந்து பாராளுமன்ற உறுப்பினரான போதும் நீதி அமைச்சரான போதும் இந்த நேரத்தில் இந்த பொறுப்பை எடுக்காதீர்கள் என்று அவருடன் இருந்த பல பேரும் அவரிடம் சொன்னார்கள். ஆனால் ஒரு மூழ்கப் போகுது ஒரு கப்பல், தன்னுடைய சகோதரத்தை காப்பாற்ற வேண்டும் என்ற சகோதர பாசத்தால் அவர் உள்நுழைந்து ஒன்றுக்கும் முடியாதுங்கிற ஒரு சூழலில் அவர் உள்வந்தார்.
பல திட்டங்கள் பிழையாக போனது. இப்பொழுது நீதிமன்ற தீர்ப்பு நிச்சயமாக அதை யாரும் மறுப்பதற்கில்லை. என்ன தவறு என்ன காரணம் சொன்னாலும் ஒரு பிரதமராக இருந்த அவர் பொறுப்பு என்று சொல்லப்பட்டிருக்கிறது, ஜனாதிபதியாக இருந்த ஜனாதிபதி பொறுப்பு, நிதியமைச்சராக இருந்த நிதியமைச்சர் பொறுப்பு, அதே போன்று மத்திய வங்கியின் ஆளுநர் பொறுப்பு என்பதெல்லாம் அதில் எந்த தவறும் இருக்க முடியாது. உண்மையிலே அவர்களுடைய பிழையான தீர்மானங்கள் திட்டமிடல்களால் அது அழிந்து போனது, அதில் மாற்று கருத்தில்லை. நீங்கள் கேட்ட கேள்வி பசில் ராஜபக்சவை பற்றி இப்போது என்ன சொல்கிறேன், இப்போதும் நான் சொல்கிறேன். பசில் ராஜபக்ச ஒரு நிர்வாகத்திறன் வாய்ந்த ஒருவர், அதிலே நான் இன்றும் அதிலே நான் மறுக்கவும் இல்லை. இப்போதும் இந்த கட்சி இதற்கு முன்பு 2015ஆம் ஆண்டு ஒரு பெரிய அழிவிலே இருந்தது. நல்லாட்சி அரசாங்கம் உருவாக்கப்பட்டது. குறிப்பிட்ட ஒரு 4 வருடங்களுக்குள் ஒரு பெரும் சக்தியாக மாறுகிற அளவுக்கு மாற்றியது பசில் ராஜபக்ச எல்லோரும் சொல்வார். இன்றும் ஒரு கட்சியை புனரமைக்கின்ற வேளையிலே அவருடைய வேலைப்பாடுகளை பார்த்தால் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவோடு சார்ந்திருப்பவர்களிடம் அவ்வாறு ஒரு கட்சி அரசியலில் பலமாக கொண்டு செல்லக்கூடிய ஒரு நிர்வாகத்திறன் இருக்காண்டால் எனக்கு தெரியவில்லை. நாங்கள் பார்க்கிற விடயங்களை நான் மிக பகிரங்கமாக சொல்கிறேன். அது எப்படி இருந்தாலும் அந்த நீதிமன்ற தீர்ப்பின்படி இந்த நாட்டிலே மக்கள் ஒவ்வொருவரும் இவ்வாறான சிரமப்பட்டு இவ்வளவு அழிவுக்குள்ளாகியதிலே இவர்கள் அனைவரும் பொறுப்பு சொல்லியாக வேண்டும். அதில் இந்த பொறுப்பாளிகளாக இப்போது நாட்டில் பார்த்தால் யுத்த குற்றவாளிகளும் இவர்கள்தான், பொருளாதார குற்றவாளிகளும் இவர்கள் தான் நிலைமை வந்திருக்கிறது. இவர்கள் கட்சி வளர்ப்பு என்பது கட்சி ஒன்றை துவங்கினார்கள், அவர்களுக்கு அதற்கான செல்வாக்கு இருந்தது. ஆனாலும் அந்த ஆரம்ப கட்டத்திலிருந்து அந்த கட்சியினுடைய தோற்றம், அதனுடைய செயற்பாடுகள் இனவாதத்தை விதைத்து முஸ்லிம்களை எதிரியாக காட்டியவர்கள் ஆட்சிக்கு வந்தவர்கள், அதனுடைய வினையை அவர்கள் அனுபவித்திருக்கிறார்கள் என்று தான் நான் கருதுகிறேன். உங்களுக்கு அதில் நிச்சயமாக அதில் மாற்று கருத்தில் அவர்கள் விதைத்த வினையை அவர்கள் அறுவடை செய்கிறார்கள், அதிலெல்லாம் மாற்று கருத்தே இல்லை. நாங்களும் கூட இந்த ஜனாசா விவகாரம் சம்பந்தமாக நான் ஏன் உங்களுடைய நீங்கள் பசில் ராஜபக்சவை பற்றி கேட்டது, நீங்கள் ஒரு கட்டத்தில் சொல்லியிருந்தீர்கள் முஷாரப் அவர் ஒரு இனவாதமற்றவர் என்று. பார்க்கிற பொழுது எங்களுக்கு அப்படித்தான் தெரிகிறது. ஆனால் ஒரு ஜனாசா விவகாரம் என்பது உலக நாடுகள் யாருமே செய்யாத ஒரு விவகாரம், அனைத்து தரப்பினரும் எதிர்க்கிறார்கள், மக்கள் கொதித்தெழுந்து கொண்டிருக்கிறார்கள், முஸ்லீம் சமூகம் என்ன செய்வது என்று தெரியாமல் இருக்கிறது. இவர்கள் பழி தீர்ப்பதற்காக செய்த ஒரு விடயமாக தெரிந்தேன். பசில் ராஜபக்சவுக்கு நாட்டை காப்பாற்ற நிதியமைச்சர் பொறுப்பெடுக்க முடியுமாக இருந்தால் ஏன் இந்த சின்ன விவகாரத்தை இந்த விடயத்திலே எக்ஸ்பர்ட்ஸ் ஒப்பீனியன் முழுவதுமே நான் உங்கள்ட்ட அரசியல்வாதிகள் வெளிநாடுகளில் உள்ள எக்ஸ்பர்ட்டை விட இவர்கள், அதுதான் நான் சொன்னேன். அந்த எக்ஸ்பர்ட் நீ சொல்வது பிழை, வெளிநாட்டில் இப்படி இருக்கும்போது நீ ஏன் இப்படி செய்கிறாய் என்று கேட்கின்ற அளவிற்கு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச அவர்கள் அறிவு படைத்தவராகவும் இருக்கவில்லை, அதே நேரத்தில் இனவாதமற்றவராகவும் இருக்கவில்லை. அதில் நான் மிக தெளிவாக இருக்கிறேன். ஆனால் பசில் ராஜபக்சக்களோடு நாங்கள் சென்று இந்த விடயங்கள் சம்பந்தமாக பேசிய போது இலங்கை ஒரு தீவாக இருக்கிறது, எனவே நீர் போகும் என்றெல்லாம் பல காரணங்கள் சொல்லப்பட்டது. எனவே அவர் சில நிதி நிறுவனங்களோடு எல்லாம் பேசி அவ்வாறு மரணம் சம்பவிக்கிற போது தண்ணீர் உட்புக முடியாத அளவுக்கான ஒரு பிணப்பெட்டியை உருவாக்குவதற்கான ஓர்டர்ஸ் கொடுத்து அதுக்குரிய வேலைகள் நடந்தன அந்த குறிப்பிட்ட நாள். எனவே ஏதோ ஒரு வழியிலே இதற்கான ஒரு தீர்வு வர வேண்டும் என்பதிலே அவர் அழுத்தம் கொடுத்தார். ஆனால் அவர் கொடுக்குற நீங்கள் போய் கதைப்பதன் ஊடாக நாங்கள் மனதிலிருந்து பேசலாம். அதாவது நீங்கள் போய் பேசியதன் காரணமாக தீர்வொன்றை கொடுக்கிறோம் என்று படம் காட்டினார்களா அல்லது உண்மையில்? இல்லை, ஒவ்வொரு வகையான முயற்சிகள் எடுக்கப்பட்டன. அதே போன்று மால்டீவ்ஸுக்கு நாங்கள் அனுப்புகிற முடிவு எடுக்கப்பட்டு நாங்கள் மால்டீவ்ஸில் தீவு இல்லையா? மால்டீவ்ஸ் அந்த தீர்மானத்தோடு இருக்கவில்லை. இனவாதம் அவர்கள் ஜனாசா டூரிசம் என்றார்கள். இதை ஒரு வாய்ப்பாக பார்த்தார். நாங்கள் எல்லோரும் போய் மால்டீவ்ஸுக்கு கொண்டு போவது என்று கொழும்பில் உள்ள வர்த்தகர்கள் அதற்கு பணம் செலவழிக்கலாம், ஏதோ ஒரு வழியிலே உடனடியாக இதுக்கு ஒரு தீர்வு வழங்க வேண்டும், எரிப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது என்பதற்காக முயற்சி செய்தோம். அந்த முயற்சியிலிருந்து அந்த விடயங்கள் வந்தன. என்னவென்றால் நான் உங்களுடைய ஆரம்பத்திலும் சொன்ன ஒரு விடயம், பசில் ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ சொல்வதை கொண்டு அதை கேட்டு நடக்கக்கூடிய நிலையிலே கோட்டாபய ராஜபக்சவும் அவரை சூழ்ந்திருந்தவர்களும் இருக்கவில்லை என்பதைத்தான் நான் உங்களுடைய ஆரம்ப கேள்விக்கு சொன்ன பதில். இந்த விடயத்திலும் அதுதான் நடந்தது. இது மாத்திரமல்ல, எல்லா விடயங்களிலுமே இந்த புகர விடயம், ரசாயன பசலை, நீங்கள் ஜனாசாவை விடுங்களேன், நீங்கள் இந்த ரசாயன பசலை விடயத்திலே பசில் ராஜபக்சவோ மஹிந்த ராஜபக்சவோ அவர்கள் தனிப்பட்டு நாங்கள் சந்திக்கிற போது ஒன்றும் விளங்குதில்லை, கூட ஒரு பைத்தியம் கொஞ்சம் வந்துட்டு விளையாடி அந்த அளவு தான் இருந்தது. எவ்வளவு பேசியும் ஜனாதிபதியை அவர்கள் கூட இருந்தவர்கள் ஆர்கானிக் இதனை உருவாக்குவோம், உங்களை உலகம் ஒரு சிறந்த தலைவராக பார்க்கும், ரசாயனங்கள் அற்ற ஒரு இயற்கை விவசாயத்தை உருவாக்கி ஒரு பெருந்தலைவராக பார்க்கும், நீங்கள் இப்பொழுது எப்படி நீங்கள் சிங்கள பெரும்பான்மையின் வாக்கை கொண்டு இராணுவ வெற்றியை கொண்டு நீங்கள் தலைவரானீர்களோ அதுபோல் இப்பொழுது ரசாயனங்கள் கடந்த ஆர்கானிக்கை இந்த உலகத்திலே விதைத்தவர் என்ற ஒரு பெரும் கௌரவம் என்றெல்லாம் அவர்கள் சொன்னார். அதையெல்லாம் இவர் நம்பிக்கொண்டு உங்களுக்கு தெரியாது, நாங்கள் பாராளுமன்றத்திற்குள் குழு கூட்டங்களிலே கலந்து கொண்ட போது
சில பாராளுமன்ற திசைக்குட்டி ஆராய்ச்சி எனக்கு ஞாபகத்தில் இருக்கிறது. உங்களோட காலில் விழுந்து அழுது கேட்குறேன், இந்த பசலையை கொடுங்கன்னு கெஞ்சினார். நான் தீர்மானம் எடுத்தால் தீர்மானம் தான், இதில் யாரும் மாற்றம் இல்லைன்றார். அதில் எல்லாருமே இந்த நம்ம இதால் விழ போகிறோம், இந்த விவசாயிகள் எல்லாம் எங்களை விட்டு போகிறாங்கன்னு எவ்வளவோ கெஞ்சி பார்த்தார்கள், கொடுக்கவில்லை. அதுபோல் தான் ஜனாசா விஷயத்திலே மர்ஜான் பள்ளியில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் இவ்வளவு பிரச்சனையாக இருக்கின்றன அவர் முகத்திலே ஏசினார். மர்ஜான் பள்ளியில் அழுது விட்டு சென்றார். இப்படிலாம் நடந்தது நிறைய. எனவே நாங்கள் அதை வைத்து தான் உங்களுடைய கேள்விக்கான பதில் அதை கையில் எடுக்காமல் இருந்திருந்தால் அவர்களுக்கு நாடாளுமன்ற தேர்தலில் அத்தனை ஆசனங்களையும் பெற்றிருக்க முடியாது. ராஜபக்ஷமார்கள் அதை முஸ்லீம் எதிர்ப்பை ஒரு ஆயுதமாக பயன்படுத்தி அதனை ஒரு துணிப்பொருளாக மாற்றி அவர்கள் பார்த்தீர்களா, முஸ்லீம்கள் கெஞ்சுகிறார்கள், கேட்கிறார்கள், அப்போது நாங்கள் செய்யவில்லை என்று அவர்கள் தேர்தல் வெற்றி கொண்டு விட்டார்கள். அதே நாடாளுமன்ற பெரும்பான்மையை வைத்துக் கொண்டு ஒருவர் நீங்கள் சொன்னது ஒரு பக்கம், அதே சமயத்தில் பசலை விடயத்தில் நீங்கள் யோசித்தால் விளங்கியிருக்கும். அதிலே பெரும்பான்மை சிங்கள சமூகத்து விவசாயிகள் தான் விட்டு போனார்கள் அரசாங்கத்தை விட்டு. எனவே அது கூட விளங்கவில்லை. நீங்கள் விளங்கிக் கொள்ளுங்கள், வேறு வகையான மூளைச்சலவையோடு தான் அவர் இருந்தார் ஜனாதிபதி அவர்கள். அப்படி செய்தால் இப்படி என்றால் யாரோ அது யார் என்று எங்களுக்கு இன்றைக்கும் விளங்குதில்லை. அது கொஞ்சம் பேர் இருந்தார்கள். இப்பொழுது பெரிய ஒரு ஆச்சரியம் என்றால் அதிலே இருந்த சில வியட்நாங்க குரூப் இப்போது இந்த அரசாங்கத்துக்கு எதிராக மாறி பேசிக்கொண்டிருக்கிறார். தனி கட்சியில் தொடங்கியிருக்காரு. அப்போ எனவே ஒரு வேடிக்கையான ஒரு விடயம் தான் இந்த பாராளுமன்றத்துக்குள் பார்ப்பது.